நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி 14 மற்றும் பிப்ரவரி 15 2 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் நோட்டில் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கப்படும் நடப்பு நிகழ்வுகளாக தேர்வு செய்து உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி 14 ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 14 அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா உலக காதலர்கள் தினம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் அது போட்டித் தேர்வில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணல. புல்வாமா தாக்குதல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், புல்வாமா தாக்குதல் நினைவு தினம். இந்த புல்வாமா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த புல்வாமா அப்படிங்கிறது ஸோ 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் இந்த புல்வாமாவில் அணிவகுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த புல்வாமா தாக்குதலினுடைய நினைவு தினம் தான் பிப்ரவரி 14 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ புல்வாமா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது முன்னாடி மாநிலமாக இருந்து 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிறது. அதே 2019 அக்டோபர் 31ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்படுகிறது. ஸோ இது நம்ம இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதையுமே ஒரு டைம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்குறேன். மாணவர்கள், வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரியல அப்படின்னா சர்ச் பண்ணியாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ரைட். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அக்டோபர் 31ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ யூனியன் பிரதேசமாக பிரிக்கும் பொழுது அந்த 2 யூனியன் பிரதேசத்திற்கும், அதாவது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கும் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர்கள் யார் யார்? ஓகேங்களா. துணைநிலை ஆளுநராக 2 பேர் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அதற்கு அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த அமைப்பு 1851 கல்கத்தாவில் தொடங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ கல்கத்தாவில் தொடங்கப்படுகிறது 1851. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டினும் கூட. ஸோ இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய வெரி ஃபஸ்ட் டைரக்டர், அவருடைய பேர் தான் தாமஸ் ஓல்ட்ஹாம். ஓகேங்களா. தாமஸ் ஓல்ட்ஹாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைரக்டர். அதே மாதிரி அதோடைய ஃபஸ்ட் இந்தியன் டைரக்டரோட பேர் எம்எஸ் கிருஷ்ணன். ஓகேங்களா. ஃபஸ்ட் இந்தியன் டைரக்டர் எம்எஸ் கிருஷ்ணன். ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது பிரதமருடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். அதாவது 1 கோடி வீடுகளினுடைய மேற்கூரையில் சூரிய மின் தகடுகள் பொருத்தி அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அறிவிக்கிறார். என்னைக்கு அறிவிக்கிறார் அப்படின்னா 22/1/2024 அன்றைக்கு அறிவிக்கிறார். இந்த திட்டம் பிஎம் சூரியோதயா திட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது. சூரிய மின்சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டம் இன்றைக்கி துவங்கியிருப்பாங்க. என்றைக்கு அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த திட்டமானது துவக்கப்படுகிறது. ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, கங்காத்ரி பசுக்களுக்கான முதல் பாதுகாப்பு மையம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில். ஓகேங்களா. கங்காத்ரி பசுக்களுக்கான முதல் பாதுகாப்பு மையம் இந்தியாவிலேயே முதல் மையமாக இது எங்கே துவங்கப்படுகிறது அப்படின்னா வாரணாசியில் துவங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஓகேங்களா. இந்தியாவில் துவங்கிடு திட்டம் அப்படிங்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 16/1/16. ரைட். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16/1/16 இதில் தான் தொடங்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 16/1/16. திரும்பவும் நான் சொல்கிறேன் 16/1/16 அப்படியே திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் இப்போ எதுக்காக நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு, ஓகேங்களா, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கான வரி சலுகை மேலும் 1 ஆண்டு நீட்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ரைட். ஸோ அதற்கு அடுத்தது மிலன் கடற்படை பயிற்சி 2024. ஓகேவா? ஸோ MILON மிலன் அப்படிங்கிறது கடற்படை பயிற்சி. இந்த ஆண்டு இந்திய கடற்படையால் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. ஸோ மிலன் 2024 எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் விசாகப்பட்டினம், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. இந்த கடற்படை பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய கப்பல் படையை, கடற்படை சார்ந்த கப்பல்களை அனுப்ப இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான தகவல். ஓகேவா? 50+ கண்ட்ரிஸ். ரைட். ஸோ அதுக்கடுத்தது தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ இந்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதா அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் இவரை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இவரை நியமிக்கலான்னு பரிந்துரை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழு. அதாவது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர். ஸோ 3 பேர் கொண்ட குழு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கள பரிந்துரை செய்வாங்க. பரிந்துரை செய்து ஒரு நபரை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நபரை தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ரைட். ஸோ இப்போது இந்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் நிறைவேறிக்கும், நாடாளுமன்றத்தில் நிறைவேறிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதற்கடுத்தது ஷபாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிறவர். இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருப்பார், தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ பாகிஸ்தானுடைய புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ஷபாஸ் ஷெரீஃப். ஸோ பாகிஸ்தானுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா இஸ்லாமாபாத். ஓகேவா? கராச்சின்னு போட்டு மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இதை கேட்டு ஒரு டைம் தப்பு பண்ணது. ஸோ பாகிஸ்தானுடைய தலைநகர் என்ன அப்படின்னா இஸ்லாமாபாத். ஓகேங்களா? ஸோ கையோட பிப்ரவரி 15 நோட் பண்ணிக்குவோம். நமக்கு நாமே திட்டம். இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது 2010, 2011 காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டிருக்கும். திரும்ப எப்போ இதை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2021 திரும்ப தொடங்குறாங்க. ஓகேவா? ஸோ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நகர்ப்புற வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள், அதாவது மக்களுடைய பங்களிப்பும் சேர்த்து அரசினுடைய பங்களிப்பும் கொடுத்து வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தான் இந்த நமக்கு நாமே திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட்டு செர்வா வேக் அப்படிங்கிறது ஒரு தடுப்பூசிங்க. ஓகேவா? ஒரு தடுப்பூசி. எதற்கான தடுப்பூசி அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஓகே, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த தகவல் பலகைகள்லாம் வச்சுருப்பாங்க, விழிப்புணர்வு பலகையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வருது, இதெல்லாம் நம்ம இப்படிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செர்வா வேக் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ செர்வா வேக் அப்படிங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு. ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி அப்படிங்கிறது செர்வா வேக். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை தயாரித்திருக்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னா சீரம் நிறுவனம். ஓகேங்களா? ஸோ சீரம் நிறுவனம் தான் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு வாட்டர் வாரியர் நகரமாக மத்திய அரசு சமீபத்தில் ஒரு நகரத்தை அறிவித்திருக்கும். ஓகேவா? வாட்டர் வாரியர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீர் போராளி. ஓகேங்களா? ஸோ நீர் போராளி நகரமாக மத்திய அரசு ஒரு நகரத்தை அறிவித்திருக்கும். அது எந்த நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, ரைட், லீவ் இட். ஸோ அதுக்கடுத்தது ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவ சேவை. ஓகேங்களா? ஹெலிகாப்டர் மூலம் அவசர மருத்துவ சேவை முதல்ல எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டில். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி 108 ஆம்புலன்ஸுன்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 108 ஹெலிகாப்டர். ஓகேங்களா? ஸோ 108 ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது இந்தியாவிலே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெலிகாப்டர் மூலம் அவசர மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது காஜி நேமு எலுமிச்சை அப்படிங்கிற ஒரு எலுமிச்சை. காஜி நேமு எலுமிச்சை அப்படிங்கிறது அசாமினுடைய மாநில பழமாக அறிவிக்கப்பட்டிருக்கும்.
இது வந்து எலுமிச்சை வகையை சார்ந்த ஒரு பழம். அசாமினுடைய மாநில பழமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அசாமுடைய சிஎம் யார் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஸோ இவர் தான் வந்து இந்த பழமாக அறிவிக்கிறார். ஸோ அசாமுடைய கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியா அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு 2023 கடந்த ஆண்டில் அமெரிக்க குடியுரிமை பெற்ற நாடுகள், அதாவது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக அமெரிக்க குடியுரிமை பெறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது மெக்சிகோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் மெக்சிகோ, செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது நம்முடைய இந்தியா. ரைட். கிட்டத்தட்ட 59,000 பேர் கடந்த ஆண்டில் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருப்பதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்திருக்கும். ரைட். ஸோ அதுக்கடுத்தது பிஎம் விஸ்வகர்மா திட்டம். பிஎம் விஸ்வகர்மா திட்டம். ஸோ இந்த திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் மானியம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ பிஎம் விஸ்வகர்மா திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த துறையின் கீழ் இயங்குகிறது, இல்லாது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எம்எஸ்எம்இ. ரைட்டா? ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான அமைச்சகத்தின் கீழாக தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் மானியம் அளிக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ மாணவர்களுக்கு ஒரு சின்ன கூடுதல் தகவல், ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய கள்ளக்குறிச்சியில் புதுசாக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கும். ஸோ கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மிகச் சிறப்பான முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஸோ கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் நீங்கள் இந்த வகுப்புகளை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகாடமியுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அல்லது கால் மூலமாக உங்களுடைய வருகையை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நிச்சயமாக போட்டித் தேர்வில் வருகின்ற குரூப் 4 தேர்விலேயே தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் தரமான பயிற்சியாக உங்களுக்கு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வழங்கப்படும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.